நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. தறிகட்டு போகக்கூடிய தற்கொலை கூட்டம், பரமுறை இல்லாத தற்கொலை கூட்டம், புருஷன் எனக்கு தேவையில்லை எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்கிற விபச்சார கூட்டம். அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம். அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூல தமிழக வெற்றி கழகம் கட்சியோட தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறது இப்ப சோசியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. திமுக ஆதரவாளரான பொன்ராஜ் அந்த பேட்டியில பேசும்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நிகழ்ச்சியெல்லாம் தமிழக அரசு எடுத்து நடத்துறாங்க. ஆனா அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலேயே தற்குறிகள் கூட்டம் இருக்குன்னு காட்டின விஜய்க்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். கணவன் கூட வேணாம் விஜயனா போதும்னு சொல்ற விபச்சார கூட்டம், விஜய்க்கு அக்காவா தங்கச்சியா பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு சொல்ற ரசிகர்கள் நிறைஞ்ச தற்குறி கூட்டம், இப்படி ஒரு கூட்டம் இருக்குன்னு உலகத்துக்கு காட்டின விஜய்க்கு நன்றி தான் சொல்லணும். அக்காவா தங்கச்சியா பொண்டாட்டியா இருப்பேன்னு சொல்றவங்களை விபச்சாரின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு பொன்ராஜ் கடுமையான வார்த்தைகளால தாவேகா ஆதரவாளர்களை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. விஜய் மற்றும் சங்கீதாவோட விவாகரத்து சர்ச்சை சோசியல் மீடியால பேசுபொருளா மாறும்போது ஒரு பெண் விஜய்க்கு நாங்க அக்காவா தங்கச்சியா பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு பேசினது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதை சுட்டிக்காட்டி தான் பொன்ராஜ் இப்படி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இவரோட இந்த பேச்சை கேட்ட பலரோட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு பெண் ஏதோ ஒரு ஆர்வத்துல தப்பா பேசினதை வச்சு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் இழிவுபடுத்தி பொன்ராஜ் பேசியிருக்கிறது கடும் கண்டனத்துக்குரியது, அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பொன்ராஜும் இதற்கு விளக்கம் அளிக்கும் போது, இப்படி பேசுற பெண்களை மட்டும்தான் நான் சொன்னேன், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், அந்த மாதிரி பேசுற பெண்களை விபச்சாரின்னு தான் சொல்ல முடியும்னு சொல்லி மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு மறுத்திருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயே பொன்ராஜோட பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மண்ணின் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என் அம்மா அக்கா தங்கைகளை தரைக்குறைவான சொல்ல முடியாத வார்த்தையால் திமுகவின் ஆதரவாளராக செயல்பட்டு வரும் கைக்கூலி ஒருவர் வாய்க்கு வந்தபடி விமர்சித்திருக்கிறார். திமுக தலைமையின் அரவணைப்பிலும் ஆதரவிலும் செயல்படும் இத்தகைய ஆதாய சூதாடிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நபர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசையும் வன்மையாக கண்டிக்கிறேன். தாவேகாவை சீண்டுவதாக நினைத்து ஒட்டுமொத்த பெண்களையும் அவமதிக்கும் இச்செயலால் வருகின்ற தேர்தலில் தாய்குலத்தின் ஏகோபித்த முடிவால் தீய சக்தி திமுக மண்ணை கவ்வ போவது உறுதி அப்படின்னு இப்படி தளபதி விஜய் பொன்ராஜோட பேச்ச வன்மையா கண்டிச்சிருக்காரு. மேலும் திமுக அரசையும் தாக்கி பேசி இந்த தேர்தலில் மண்ணை கவருது உறுதி அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு. தளபதி விஜயோட இந்த போஸ்ட் இப்ப சோசியல் மீடியால வைரலாகி பேசுபொருளா மாறி இருக்கு. பொன்ராஜ் தரப்புல இருந்து இதுக்கு விளக்கமோ இல்ல மன்னிப்போ கேட்கப்படுமா அப்படிங்கறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு.